முதுகு வலி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆண்டவன் தந்த பரிசு. இன்னைக்கு காலம் போத்தம்பாளையத்தில் எங்களோட முதியோர் இல்லத்தை சுற்றி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் குப்பைகள், பாட்டில்கள் எல்லாம் பொறுக்கிறதுல இந்த முதுகு பிடிச்சிருச்சு. அதிசயம். திருமுருகன் பூண்டி கிரவுண்டில் அவ்வளோ வேகமாக நடக்கக்கூடிய எனக்கு முதுகு பிடிச்சிருச்சு. இந்த தருணத்தில் யார் எனக்கு உதவுவாங்க அப்படின்னு அந்த ஆண்டவன் என்னை டெஸ்ட் பண்ணுறான். எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் இந்த முதுகு வலியை இப்படி ஒரு வழியை எனக்கு கொடுத்து உனக்கு உதவ போகிறது யாரா பார்க்கலான்னு. யாரும் இல்லை. போத்தம்பாளையத்தில் என்னோட முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து இந்த கட்டிலில் படுக்க வச்சுட்டு போயிட்டான் ஹரி. அதுக்கப்புறம் இங்கிருந்து இந்த இரும்பு சேலை படுத்திருந்தேன். எந்திரிக்க முடியல. அதனால வைராக்கியம், எந்திரிக்கணும், நான் பாத்ரூம் போகணும். எந்திரிச்சேன். கடுமையான வைராக்கியம். எந்திரிச்சேன். இதான் பாருங்க, எனக்கு பின்னாடி இருக்கார் பாருங்க. அவர் அந்த பெரியவர். என்ன முதுகு பிடிச்சிருச்சா? அன்பா ஒரு வார்த்தை. அந்த முதியோருக்கு தெரிஞ்சிருக்கு என்னுடைய வேதனை. இறங்கி பாத்ரூம் போயிட்டு வந்து முதியோர் இல்லத்துக்கு பக்கத்தில் என்னோடய அறை இருக்குது. அங்கே அந்த 107 வயசு முதியோரோட மனைவியும் சண்டை கட்டிட்டு இருந்தாங்க. அவங்கள போய் சமாதானப்படுத்திட்டு திரும்பவும் பாருங்கள் இந்த கட்டில் மேலே வந்து உட்காந்துருக்கேன். என்ன வலி வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும் இந்த முருகன் தாங்குவான். அவனுக்கு வெறி இருக்குல்ல, அவனுக்கு வெறி இருக்கல்ல, சாதாரண வெறியாது. மனைவி, மகன், அக்கா, அண்ணன், அம்மா, சொந்தக்காரனுங்க, பாரதிசி நாய்க, ஃப்ரெண்ட்ஸு, எந்த நாயும் என் கூட வராது. நான் மட்டும்தான். அகம்பாவத்தில் இல்லை, இது தத்துவமசி, நானே அது. எந்த வலி இருந்தாலும் அந்த ஈசன் என்னை நடத்துவான்.
புள்ள பெற்றுக்கிறதா பெரிய வேதனை ஒரு பொண்ணுக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய். பொய். ஒரு வைராக்கியம் பிடித்தவனுடைய வேதனை இருக்கு பாருங்க, அது தாங்க உலகத்தில் பெரிய வழி. அந்த வழி அந்த வைராக்கியத்தோடு இருந்தால் மட்டும்தான் வரும், வேறு யாருக்கும் வராது. பாய். பிகாஸ் ஐ எம் a collector's son. கலெக்டரோட சன்னுங்க. எஸ், தட் இஸ் முருகானந்தன். That is Murugananthan. भैया देखो, मुरुगानंद का धैर्य कितना है ना, बहुत है, ज़्यादा है. हाँ பாருங்க, அந்த முதியோர்கள் சண்டை காட்டுறாங்க. ஆமாம் மாமி. ஐயோ, சண்டை கட்டாதீங்க மாமி. ஆ